என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் குறி உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு. என்னவென்று செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக நடக்கப் போவதை உன் அப்பன் சொல்லிவிட்டு சென்று விடுவேன். உன்னோடு எந்த நொடியிலும் நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் என்னவென்று சொல்ல வருகிறேன் என்றார். நிச்சயமாக என் பிள்ளை அதனை செவி கொடுத்து கேட்ப வேண்டும். உன் எதிர்காலத்தை நான் தெளிவாக சொல்கின்றேனோ இல்லையோ, உன்னை நான் எல்லா நிலையிலும் இருந்து மீட்டெடுக்கும் வழியை காண்பித்து கொடுத்து விடுவேன். எந்த இடத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்காமல் எப்போதும் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொருட்டு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது போதுமல்லவா? மறுபடி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று காண்பித்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, உன்னோடு நான் எதையும் எதிர்பார்க்கும் நேரம். கருப்பன், அதாவது பெரிதாக உன்னிடத்தில் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உன்னுடைய அன்பு மட்டும்தான். கருப்பன் உன்னை தேடி வரும்போது என்னை நீ உதறிவிடாமல் என்னவென்று என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கருப்பனுக்கு உன்னிடத்திலிருந்து இருக்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அப்படி நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் உன்னை நம்பி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் போது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாமல் எப்போதும் கருப்பன் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நாம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கும் போதுதான் நான் உன்னை தேடி வந்ததற்கான அர்த்தத்தையும் காரணத்தையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன் முன்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என் பிள்ளை ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஏதாவது உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இப்போது எல்லா விதமான மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் பார்த்தாயிற்று. எல்லா விதமான துரோகங்களையும் இந்த வாழ்க்கையில் சந்திச்சாச்சு. இதற்கு மேலும் இங்கு நான் அனுபவிப்பதற்கு என்றும் எதுவும் இல்லை. இதற்கு மேலும் புதிதாக சந்திப்பதற்கு என்றும் எந்த விஷயமும் இல்லை. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை ஒரு விதமான என் பிள்ளை நீ கண்டு ஒவ்வொரு அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளத்தான் செய்தாய். இனிமேலும் என்னவாக போகிறாய் கருப்பா? நீ என்ன சொல்லிவிடப் போகிறாய் கருப்பா என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக என் பிள்ளை உன்னிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களையும் நான் தெரிந்து கொண்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன். என் அன்பு பிள்ளையே, இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெய்வத்தின் கைகளில் தான் இருக்கின்றது. நீ எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மறந்தாச்சு. பெற்றுக்கொண்ட பிறகு நீ எப்போது மனதளவில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து தெய்வம் ஒன்றே கதி என்று நீ என் முன்னால் நில். நிச்சயமாக கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் அல்லவா? என் குழந்தையே, தனக்கு தேவையானது மட்டுமே போதும். தரையிறங்கி வரும் கழுகை போல நீ இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ இறங்கிக் கொண்டே இருந்தாயானால் உன்னை இந்த உலகம் இலக்களமாக நினைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ சிலருக்கு 1000 விதத்தில் உதவி செய்திருக்கலாம். ஆனால் ஒரு முறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டு விட்டார்கள் என்றால் நீ செய்த அத்தனை உதவியையும் அந்த கணமே மறந்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதுதான் இந்த மனிதருடைய எண்ணங்கள். அதனால்தான் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் நடந்தாலும் எப்போதும் எதையும் நினைத்து கலங்காமல் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்போதும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது அத்தனையும் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதுதான் உண்மை. எதிர்வருகின்ற நேரங்கள், எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக
கொடுக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற காலத்தில் நீ பயப்படாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன உன் அப்பன் கருப்பன் நான். என் வார்த்தைகள் எப்போதும் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளும் எப்போதும் உனக்கு காயங்களை கொடுக்கிறது என்பதற்காக என் பிள்ளை நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக உன்னை தேடி வந்து உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதையும் உன்னுடைய கடின உழைப்புகளும் முயற்சிகளும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். எந்த இடத்தில் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும், எந்த இடத்தில் யார் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தினாலும் என் பிள்ளை இதையெல்லாம் சரியாக எப்போதும் பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக நிறைவாகவும் என் பிள்ளை என்றும் என்றென்றும் பெற்றிடுவாய் என்பதை மறந்து விடாதே. என்னவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை மட்டும் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். என் குழந்தையே, எதுவென்றாலும் நாம் நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான ஆனந்தத்தை உறுதியாக பெறுகின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையிலும் நாம் ஆசைப்பட்டபடி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சரியாக உணர வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும். கருப்பன் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்துவிடும். இந்த அப்பன் உன் முன்னால் என்று உனக்கு எடுத்து சொல்லும் எல்லா மாற்றங்களும் என்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இனியும் என் குழந்தை, நீ எதையும் எதிர்பார்த்து நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே. எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை நிறைவாக எடுத்து கொடுக்கும். அந்த இடத்தில் என் பிள்ளை நீ விரும்பியதெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக பெற்று விடுவாய். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னுடைய மனதில் இடம் இருக்கும் என்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் கண்டுகொள்வாய். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து நான் சொல்லும் விஷயங்கள் எதற்கானது என்பது உனக்குள் நிச்சயமாக மிகப்பெரிய புரிதல் உனக்குள் வந்துவிடும் அல்லவா? என்னவென்று எதுவென்று நாம் கதிகலங்கி விடாமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கானது என்று பெற்றுக்கொள்ளும் தருணம். இனி உன் முன்னால் முடியாத பல காரியங்களும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நேரம். எந்த இடத்திலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை காலம் உன்னால் இந்த கருப்பன் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதுவெல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் உனக்கு முறையாக கொடுத்து நான் எப்போதும் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை உறுதிப்படுத்தும் போது என் பிள்ளை எதையுமே விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை எப்போதுமே என் பிள்ளை ஒரு விதமான கலக்கத்தை கொடுக்கும் போது எவ்வளவுதான் இழுத்து பிடித்து இந்த வாழ்க்கையை நிறுத்த நினைத்தாலும் என்றாவது ஒரு நாள் எல்லாம் உனக்கு வெறுத்து போகும். என்றாவது ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்காமல் போகும். அதற்கு அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கத்தான் இந்த வாழ்க்கை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்காமல் நீ எப்போதும் உனக்கு வெறுப்புகள் தொடங்குகின்றதோ அப்போதே அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதிலிருந்து இந்த வாழ்க்கை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. வாழ்க்கை தருகின்ற திருப்பங்களும் மாற்றங்களும் உன்னை எப்போதும் நிச்சயமாக பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒன்று மட்டும்தான் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் அல்லவா?
அடுத்தடுத்த சூழ்நிலையில் உன்னை காயப்படுத்தி சரிபடுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என்னாலும் உனக்காக உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரத்தை இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் நிச்சயமாக தயங்காமல் இருந்து விட்டால் அதுவே போதுமல்லவா? நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதொரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் காலம். இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையும் சேர்த்து வைத்து நீ வாழ வேண்டிய நேரம். உன் அப்பம் எதுவும் புரியாமல் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடாமல் எண்ணவில்லை. உனக்கு நான் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் போது அத்தனையிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நாம் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொன்றையும் நீ நமக்கு விரும்பியபடி நமக்கான மாற்றங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் காலம் இனி என்னவென்று எதுவென்று எதையும் என் பிள்ளை புரிந்து விடாமல் என் பிள்ளை தவிர்ப்பதை விட்டுவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர வேண்டும். இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து சொல்லும் போது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை பலப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் என்பதையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கென்று நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றிட முன்வந்து நின்று கொண்டிருந்தால் அதுவே போதும். கருப்பனுக்கு உன்னை ஆசீர்வதிக்கவும் எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கவும் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை முன்கூட்டியே உனக்கு அறிவுறுத்தவும் அதே நேரத்தில் நீ ஏதேனும் தவறு செய்தால் உன்னை தட்டி கேட்கவும் முழு உரிமை எனக்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அதை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே தெரிந்து கொண்டிருக்கும் என்பதை கவனமாக தெரிந்து கொள். இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தால் இந்த கருப்பன் உனக்காக வருவது என்றும் உனக்கு உகந்த நேரத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான புரிதலை எப்போதும் உன் முன்னால் வந்து நிறுத்தும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை வசமாக்க போகின்ற நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உன் வெற்றி நழுவ போகின்ற நேரம். இனி இப்போது பயப்படுகின்ற எல்லாம் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவது கிடையாது. நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றுதான் உணர வேண்டும். உன் முன்னால் நடக்கும் எல்லாம் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீயாக நின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய காலம் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நாளும் நான் வருகின்ற இந்த தருணங்களை என் பிள்ளை தொலைக்காதே. உன்னை எல்லோரும் தனக்கு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் அவர்களின் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் எப்போதும் சற்று விலகி வைத்தே பேச பழக வேண்டும். நீ யோசிக்கும்படியான விஷயங்கள் இவரிடத்தில் எதுவும் இல்லை. நீ நினைக்கின்றபடி உன்னுடைய அன்பு அவரிடத்தில் இல்லை. அதனால் இவர்களுக்காக மனம் இறங்குவதை விட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாக உன் வாழ்க்கையை மாற்றிவிட துணிந்து முடிவெடு. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக முடிவை உனக்கு கொடுக்கும். எல்லாம் ஒரு நாள் நிறைவாக ஒரு மாற்றத்தை
உனக்கு கொடுக்கும். என்னவென்று எதுவென்று நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உன் வசமாக்கும். கருப்பன் சொல்வதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவபூர்வமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து உனக்கு என்னென்ன விஷயங்கள் சரியாக நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உனக்கென்று நான் வந்துவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கை உனக்கென்று எல்லா நிலையிலும் அதிசயங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னை சுற்றி நான் வரும்போது இனி உனக்கு எல்லாம் சரியாக நடப்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என்னானாலும் என் பிள்ளை இனி எதற்கும் தயங்காதே. இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றும். உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பது உனக்குள் நிச்சயமாக நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதை மறந்து விடாதே. கதிகலங்கி இருந்தால் வெற்றி உன் வசமாக்கும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு ஆசீர்வாதங்கள் எனக்கும் முழுமையாக கிடைக்கும் என்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்வது சத்திய வாக்கு அல்லவா? என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் என்னென்ன சொல்ல வருகிறேன் என்று என் பிள்ளை இப்போது புரிந்து கொண்டாய் என்று இந்த கருப்பன் நினைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் என் தங்க பிள்ளையே, உன்னிடத்தில் வந்து உதவி கேட்பவர்களுக்கு நீ மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாக போகின்றது என்று நினைத்தவுடன் உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற ஒரே சந்தேகம்தான். யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு ஒன்றை மட்டும் வைத்து விட்டால் அதுவே போதும். பிறகு அவர்கள் மீது எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தேகப்படக்கூடாது என்பதை புரிந்து கொண்டால் போதும். என்னவானாலும் அதை பேசி மட்டும் தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒவ்வொரு மனதில் சந்தேகம் வந்துவிட்டு வைத்துக்கொண்டு உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது ஒன்றும் என்றென்றும் துன்பத்தை மட்டும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கை எங்காவது ஒரு நாள் நிச்சயமாக முடிந்துவிடும் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. எத்தனையோ கஷ்டங்களையும் மத்தியில் கரம் பற்றி வாழ்க்கை அல்லவா? எத்தனையோ பேர் பேசினாலும் ஏசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட எப்போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ விட்டுவிடாதே. இந்த பண்பில் இருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக் கூடாது. இனி இந்த வாழ்க்கையில் விலகிவிட வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைத்தது கிடையாது. உன்னுடைய சந்தேகம் அதிகமாக வருகிறது என்றால் அதற்காக யாரையும் ஒரு நாள் என் பிள்ளை விட்டு கொடுத்து விட்டு பேச முடியாது. அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற ஒரு சில எண்ணங்கள் மட்டும்தான் முக்கியமான காரணம். சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் சில எண்ணங்களும் வலிமை அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, மனதில் சந்தேகம் என்ற ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனே என் பிள்ளை தீர்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எந்த எண்ணமும் இன்னும் சில நேரங்களில் ஈடேறப் போகிறது. நீ நினைப்பது போல நடக்கப் போகின்றது. பணக்காரங்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது. உண்மையான அன்பு யாரிடத்தில் இருந்தாலும் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, உனக்கு இந்த வாழ்க்கை காண்பிப்பதற்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய துணை ஒருபோதும் சந்தேக கண்ணோடு பார்க்க கூடாது. உன்னுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள் சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும். இதுபோல சில காலம் நான் இருப்பது என்றாலும் நாம் வாழ்வது போல ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் அல்லவா?
சந்தேகத்திற்கு மருந்தே கிடையாது என்பது என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டால் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. அவர்கள் அமைதியாக இருப்பதனால், அவர்களுக்கு சேர்த்து வைத்து நீ பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். நரம்பில்லாத நாக்கு அல்லவா, என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் தங்க பிள்ளையே. இவை இரண்டும் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறத்தான் போகின்றாய். என் பிள்ளையின் மனதிற்குள் அத்தனை எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றத்தான் போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, நீ செய்யக்கூடியவையெல்லாம் உன் மனதில் உள்ள சந்தோஷத்தையும் துக்கத்தையும் விடுத்து, உன் அப்பன் சந்தேகத்தையும் விடுத்து, உன் அப்பன் நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்ற நல்ல எண்ணத்தோடு இருந்து கொண்டு எண்ணிக்கொண்டு அதை செயல்படுத்துவதுதான் உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதையும் எப்போதும் நீ மறந்து விடாதே. என்னுடைய வாக்கினை கேட்டு முழுமையாக நீ கடைபிடித்து வருவாயானால் உனக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சில நாட்களிலே மறைந்துவிடக்கூடும். என் தங்க பிள்ளைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனையும் திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என்பதை மட்டும், அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எப்போதும் யாரிடத்திலும் புன்னகை மட்டும், மௌனத்தை மட்டும் எப்போது வைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.